வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா, என் ஃபேமிலியை பார்க்க தாங்க வந்திருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்திங்களா, இது என் பிரதர், இது எங்கள் அம்மா, இது என் சிஸ்டர். சிவாவுக்கும் என் பிரதருக்கும் தான் நல்லா ஒத்து போகும். நல்லங்க பார்த்திங்களா, அவனோட வாட்ச் வாங்கி அவன்கிட்ட இருந்துக்கிட்டு விளாண்டுக்கிட்டே அதை அவன் கட்டக்கூடாதான், சிவா தான் கட்டணுன்ட்டு சிவா அவன்கிட்ட சண்டை போட்டு அதை வாங்கி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போயிருக்கோம்னா, என் ஃபேமிலியோட குலசாமி கோயிலுக்கு தான் கைஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். குலசாமி கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? சிவகாசியில் இருக்குது கைஸ். என் சிஸ்டருக்கு மேரேஜ் வச்சுருக்காங்க, அதனால் நாங்கள் போய் குலசாமி கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்திங்களா, கோயிலுக்கு வந்தாச்சு. இதுதான் எங்கள் கோயில். நான் பத்திரிக்கையெல்லாம் எடுத்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கே ஒரு மாதிரி போயிடுச்சு, நான் வைக்கலை அப்படின்னு. எங்கள் அம்மா நீ தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் சரி அப்படின்ட்டு நானே சரி கொண்டு போகிறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாமிலாம் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேங்க, ரொம்ப இதாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். நாங்கள் முன்னாடியே தேங்காயெலாம் உடச்சி தந்துடுவாங்க எங்களுக்கு, உள்ளே போய் உடைக்க மாட்டாங்க, தேங்காயெலாம் முன்னாடியே உடச்சிடுவாங்க கைஸ். எங்களோட குலசாமி பேர் வந்து கூடலிங்கேஸ்வரர். இது வந்து சிவகாசியில் இருக்குது கைஸ். நாங்கள் அப்படியே சரின்ட்டு என் சிஸ்டருக்கு மேரேஜாக, அதனால ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோம். ஒரு வருஷம் ஆயிடுச்சு கைஸ் நான் வந்தே. அப்புறம் சரின்ட்டு நாங்கள் உள்ளே போய் சாமி கும்பிட்ருட்ருக்கோம். சிவா தான் ஹாப்பியாக வரான். இங்கே பார்த்தீங்களா, இந்த சாமியை பார்த்தா சிவா ரொம்ப பயப்படுவான் முதல்லாம். இப்போயுமே பயப்படுவாங்க ஐஸ். உள்ளே போகும்போதே என்ட்ரி ஆகும்போது முன்னாடி எந்த சாமி இருந்தாலும் பார்த்தாலே ரொம்ப பயப்படுவான். இந்த பக்கம் எங்களுக்கு பிள்ளையார் இருக்கும், இந்த பக்கம் பிள்ளையார் எடுக்கலை. இங்கே வந்து எப்படின்னா, எங்களுக்கு கிழக்கு பார்த்து சாமி இருக்கும், அதுக்கு நேராக ஐயனார் சாமி இருப்பாங்க. கூடமுடைய ஐயனார்னு 2 சாமி இருக்காங்க. கூடமுடைய ஐயனார் சாமி இருக்காங்க, கூடலிங்கேஸ்வரர் சாமி இருக்காங்க. எங்களுக்கு வந்து கூடலிங்கேஸ்வரர் சாமி தான் எங்கள் குலசாமி. சரின்ட்டு நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்றோம். சிவா பார்த்திங்களா விளாட்ட, சிவாவும் அவங்களோட என்னோட சிஸ்டரும் ஒரே கலர் ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்காங்க இன்றைக்கி. நாங்கள் அப்படியே சரின்ட்டு நல்லபடியாக எங்கள் சிஸ்டரோட மேரேஜ் நடக்கணுன்ட்டு நாங்கள் அப்படியே பத்திரிக்கையெல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு இருந்தோம் கைஸ். அப்படியே சாமிக்கு எல்லாமே மாலை பன்னீர் எல்லாமே இது பண்ணிவிட்டு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கோமா, என்னாலலாம் அங்கேருந்து போவே மனசே வரல. அவரும் பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார் கைஸ். சரின்ட்டு பூஜை பண்ணும்போது சிவா எங்கள் அண்ணா வேறு வீடியோ எடுத்துகிறான். அது வேறு எனக்கு ஒரு பயம், பக்குன்னு ஒரு பக்கம் அடிச்சிச்சு, யாராவது பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றும் சொல்லலை கைஸ். அப்புறம் சரின்னு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் இங்கே பார்த்திங்களா எல்லோரும் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கிளம்ப மாட்டோம், அங்கே தான் உட்காந்துருப்போம். இவர் தான் ஐயனார். பார்த்தீங்களா, செட்டெல்லாம் போட்டிருக்காங்க. மாதம்லாம் வந்தோன்னா நம்ம இங்கே படுத்துக்கலாம், நம்ம இங்கே தான் தங்குற மாதிரி இருக்குமா, அதனால் இங்கே தான் நாங்களாம் இந்த இடத்துல தான் படுப்போம் கைஸ். அப்புறம் சரின்ட்டு நாங்கள் உள்ளே வேறு சாமி இருக்காங்க, உள்ளெல்லாம் சாமி கும்பிட்டு விளக்கு போடலான்ட்டு உள்ளே கிளம்பிட்டோமா. பார்த்தா எங்கள் அம்மாவை காணா. நான் எங்கடா எங்கள் அம்மாவை காணான்னு பார்த்தா எங்கள் அம்மா முன்னாடி போயிட்டாங்க கைஸ். அப்புறம் சரின்னு விளக்கு போட வந்துட்டோம் கைஸ். மொத்தம் நான், என் சிஸ்டர், என் பிரதர் 3 பேருமே விளக்கு போடணுன்னு எங்கள் அம்மா வேண்டியிருந்தாங்க போல். அதனால் நாங்கள் 3 பேருமே விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம். என் பிரதர்லாம் நான்லாம் போட மாட்டேன், நீங்களே போடுங்க, இந்த பிள்ளையை போட சொல்லுங்கள் என்னை போட்டு வம்பிழுத்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் சிவாவை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு பெல் அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் பெல் அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. நானும் சரி பெல்லெல்லாம் அடிக்காதீங்க, பெல் அடித்தா திட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்படி இருந்தாலும் கேட்காம அவங்க பெல் அடித்து விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க கைஸ். நாங்களும் சரின்னு எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டாங்க, வாமா நீ வந்து விளக்கு போடுமா அப்படின்ட்டு. நான் போய் உள்ள ஐயனார் ஐயாவை பார்த்துட்டு வந்தேன். அங்கே பார்த்திங்களா எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு. அப்புறம் சரி என்னையவே நான் பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா இதுதான் கைஸ் இதான் நான் என்னைய பார்க்க காமெடியாக இருந்தேன்ல நான். அப்புறம் சரின்ட்டு இங்கிட்ட பார்த்தோன்னா சிவாவுக்கு பிடிச்ச போலீஸ் அங்கிளும் போலீஸ் ஆண்டியும் வந்துட்டு நின்று சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிவாவுக்கு எப்பயுமே சின்ன பிள்ளையிலேருந்து போலீஸ்னால் ரொம்ப பிடிக்கும் கைஸ். எப்போ பார்த்தாலுமே எங்கேயாவது ஒரு போலீஸை பார்த்தா போதும், போய் சல்யூட் அடிச்சுட்டு வந்துடுவான். நான் போய் என் பிரதரை போய் கூப்பிட்டு போய் அப்போ அந்த அங்கிளை போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அண்ணன் போக மாட்டேன்ட்டான். ஏன்ல அப்போல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நான் திட்டி போட்டேன், சின்ன தம்பி தானே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்னு கூப்பிட்டு போனேன் கைஸ்.
பார்த்தா அங்கே பார்த்தீங்களா பயம், எனக்கே பக்கன்னு ஒரு பக்கம் அடிக்குது. ஆனால் சிவா போயிட்டு சல்யூட்லாம் அடிக்கிறான். அவங்க கொஞ்சுறாங்க சிவாவை. அவர்லாம் கொஞ்சுறாரு. உன் பேர் என்ன, நீ என்ன கிளாஸ் படிக்கிற, நீ எந்த ஊர், அப்படியான்னு கேட்குறாங்க. சரின்ட்டு அவனும் அவ்வளோக்கா பதில் சொல்லலையா. அப்புறம் கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்ட, அவன்லாம் ஒன்றும் பதிலாக சொல்ல, நான் தான் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு தான் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஐஸ், நீ எதுக்குலாம் பயப்படுற, தப்பு பண்ணால் தானே பயப்படணும், போலீஸை பார்த்து நீ ஏன் பயப்படுற அப்படின்னு. ஆனால் சிவாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆசை, போலீஸ் ஆகணும் தான். அவனோட ஆசையே சின்ன வயசுலேருந்து போலீஸ் ஆகணும், இன்னமும் போலீஸ் ஆகணும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐஸ், நாங்களும் சரி அப்படின்ட்டு இந்த கூடையில் ஸ்கூல் ஃபங்க்ஷனில் கூட இவனுக்கு இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் இவனுக்கு போலீஸ் வேஷம் தான் கைஸ் போட்டு விட்ருந்தேன் நானும். சரின்ட்டு போட்டுலாம் விட்டு இவங்க பார்த்தா கிளம்பிட்டாங்க. நாங்களும் சரின்ட்டு அங்கிட்டலாம் போய் சுற்றி பார்த்தோம். ஏன்னா அந்த பக்கம் வந்து இங்கிட்டலாம் சாமி கும்பிட்றாங்க, இங்கிட்ட அம்மன் சன்னதிலாம் இருக்குது. அந்த பக்கம் வந்து எங்களுக்கு வந்து இந்த கெடா வெட்டுறது, காது குத்துறது அதெல்லாம் அந்த பக்கம் தாங்க இருக்கும். இப்போ பார்த்திங்களா, இங்கே நல்லா தண்ணி ஓடும். இப்போ இன்றைக்கி தான் இந்த வட்டம் வறண்டு கிடக்கு. ஆனால் மற்ற நேரம்லாம் நல்லா தண்ணி ஓடும். மாதம்லாம் வந்தால் நல்லா தண்ணி இருந்துச்சு கைஸ். நாங்களாம் வந்து இங்கே தானே இருப்போம். அங்கெல்லாம் பாத்ரூம்லாம் நல்ல வசதியாக இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் போயிருந்தேன், ரொம்ப நாள் கழிச்சு போனால என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலை. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு இங்கே பார்த்திங்களா சிவாவை. அப்புறம் சரி மறுபடியும் போய் சாமி கும்பிட்டதுக்கு சாமி வந்து என் சிஸ்டருக்கு வந்து எலுமிச்சம்பழம் பூ எல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா, இங்கே பார்த்திங்களா, நானும் என் சிஸ்டர், எங்கள் அம்மா, சிவா, என் பிரதர் போய் தண்ணி குடிக்க போயிட்டாங்க. இங்கே பாருங்க, எங்கள் சிஸ்டரை கை வச்சு காமிச்சிட்டு இருக்கா. இவளை பார்த்தா எப்படி தெரியுது? சில பேர் சொல்கிறாங்க ஓஞ்சாட மாதிரி தான் தெரியுது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியாது. அப்புறம் சிவா பார்த்தா இந்த மாதிரி ஒரு கேம் வச்சு விளாண்டுட்டு இருந்தான். என் பிரதர் எனக்கு தேங்காய் உடச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தான், நான் தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேனே. அப்புறம் சரின்ட்டு தேங்காய்லாம் சாப்பிட்டா சிவா கொடுத்தேன். சிவா வேணான்ட்டான். சிவா அந்த அமுக்கி விளாட்றதான் விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அங்கே பார்த்திங்களா, என் சிஸ்டரை தேடி பார்த்தேன். என் சிஸ்டர் எங்கடா ஒரு ஜீவனை காணாமேன்னு பார்த்தா அங்கிட்டு போய் அவங்க அது என்ன லவ்வரோட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. லவர்னு சொன்னேன்னே லவ் மேரேஜ்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அரேஞ்ச் மேரேஜ் தான் கைஸ். அப்படி நான் சொல்லி அவளை கிண்டல் பண்ணுவேன், அதனால் அப்படி இது பண்ணுறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். அதனால் நாங்கள் பத்திரிக்கைக்கு அவங்க கேட்டிருக்காங்க, பத்திரிக்கை வச்சிட்டிங்களா அப்படியான்னு கேட்டாங்க. நானும் சரி மறுபடியும் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோன்னு போய் சாமியெல்லாம் பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்களா, என் அம்மா, என் சிஸ்டர் எல்லோரும் வந்துருக்காங்க. அவங்களாம் சாமி கும்பிட்டுருக்காங்க மறுபடியும் போய். ஏன்னா டைம் எத்தனை தெரியுமா, கரெக்டாக 3:30 ஆயிடுச்சு கைஸ். 3:30 ஆனோடனே இந்த பக்கம் தான் கைஸ் இப்போலாம் எடுத்து கட்டியிருக்காங்க. கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இப்போ ஊடையில் தான் கும்பாபிஷேகம்லாம் நடந்துச்சாங்க கைஸ். ஆனால் கும்பாபிஷேகத்துக்குலாம் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு கைஸ். சரின்னு இங்கே பார்த்திங்களா சாமி, நாங்களும் சாமிலாம் கும்பிட்டு கிளம்பலான்னு பார்த்தோம். ஆனாலும் எனக்கு மனசே வரல. இங்கே பார்த்திங்களா 2 பேரும் நின்று பாருங்க. சிவாலாம் பயமே இல்லை, ஆனால் பயந்துக்கிட்டே இருப்பாங்க கைஸ். அப்புறம் சரின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கைஸ். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஏன்னா அம்மா எல்லோரும் அங்கிட்டு வேறு ஊருக்கு போகணும், நான் மதுரை தானே அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் கைஸ். அப்படியே போனால் மதுரை மாட்டுத்தாவணியில் வந்து இறங்கிட்டோம். பார்த்திங்களா, சிஸ்டர் பாய் சொல்லிட்டா.